கப்பூத்து செய்கிறேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் புட்டு போடல எல்லாம் போட்டிருக்கேன். பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். காஞ்ச லெமனை போட்டிருக்கேன். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் புதுசாக வெட்டி இதில் போட்டுக்கிறேன். ஒரு 4 பல்லு பூண்டு நசுக்கி இதில் போட்டுக்கிறேன். மசாலாலாம் போட்டேன். இந்த தக்காளி சாக்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். இது இப்போ இந்த கபூத்து செய்கிறதுக்கு குழம்பு இது வைக்கிறேன். இது அப்புறம் மஞ்சத்தூள், இதான், வேறு எதுவும் கிடையாது. ரெசிபி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதுக்கு தகுந்த தண்ணி வச்சுக்கிட்டேன். அது நல்லா தண்ணியாக குழம்பா நல்லா கடிச்சா நல்லா கொதித்து வரக்குள்ள அதை எடுத்து உருட்டி போடணும். இது ஒரு 4 பீஸ் எடுத்து க்ளீன் பண்ணி இதில் போடுறேன். செய்ய போகிறேன். இப்படி தான் செஞ்சு அதுக்குள்ளே போடணும். இதில் ஒட்டாத இருக்கிறதுக்கு நான் மைதா மாவில் செய்கிறேன். கோதுமை மாவுலேயும் செய்யலாம். கோதுமை மாவுலேயும் செஞ்சு சாப்பிட்லாம். மைதா மாவு பிடிக்காதவங்க கோதுமை மாவில் செய்யலாம். இதில் உணர்ந்த திராட்சை, வெங்காயத்தை சின்னதாக பொடியாக வெட்டி வணக்கி அதில் கொஞ்சோண்டு பூண்டு பல்லு மட்டும் ஒரு 4 பல்லு நசுக்கி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மசாலா மிளகு, சீரகம், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். கொத்தமல்லி தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், மல்லித்தூள். அதை வணக்கிட்டு இது வெங்காயத்தை போட்டு அது மேலே கீமை கறி போட்டிருக்கேன். உணர்ந்த திராட்சை போட்டிருக்கேன். உணர்ந்த திராட்சை இதில் இருக்குது. திராட்சை, கீமை கறி, வெங்காயம், அதுக்கு தகுந்த மசாலா போட்டு இப்படி நல்லா வணக்கி வச்சுருக்கேன் வாசம் போக. இப்போ அது செய்ய போகிறேன். லேசாக எண்ணெய் தொட்டுக்கலாம், கையில் ஒட்டாது. நல்லா குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ அதில் உருளைக்கிழங்கு வெந்து போச்சு. குழம்பு கொதிக்க வச்சு இதை காட்டு. இதுதான் கப்பூத்து, இதுக்கு பேர் தான் கப்பூத். இந்த கறியெலாம் செஞ்சு கீமை கறி உள்ளார ஊட்டி வச்சுருக்கேன் மைதா மாவில். இப்போ இதில் வச்சு கிண்டி விட்டு தம்மில் வச்சுட்டோம்னா அது மட்டும் வேகும், அடிக்கடி பிடிக்காது. அப்பப்போ நம்ம லேசாக உடையாத பார்த்து பொறுமையாக கிண்டி விடணும். உடஞ்சி அதில் எல்லாம் ஒன்றா போடும், நல்லா இருக்காது. இது குழம்பு நிறையா இருக்கணும், தாராளமாக வேகணும். அதுக்கு தான் நான் நிறையா குழம்பு வச்சுருக்கேன். ரொம்ப விருப்பமான சாப்பாடு இது குயித்திக்கு. குவைத்தில் இருக்கிற சகோதரி எல்லாருக்கும், சிஸ்டர் எல்லாத்துக்கும், உங்களுக்கு தெரியலன்னா இதை மாதிரி பார்த்து நீங்களும் செஞ்சு குவைத்திக்கிட்ட கொடுங்க. குவைத்திக்கு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ தண்ணியாக இருக்குதா, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இதை வெந்து நல்லா குழம்பு தடிப்பாகிடும். அப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கப்புத்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே குழம்ப கூட சேர்த்து உருளைக்கிழங்கு, இந்த கப்பூத்தி எல்லாம் சேர்த்து இந்த நம்ம ஊரில் என்ன கொழுக்கட்டை மாரி பிடிச்சி போட்டிருக்க மாதிரி, இந்த மாதிரி இதை எடுத்து சாப்பிடக்குள்ள நல்லா டேஸ்ட் கொடுக்கும். குழம்பு ஒன்றா சேர்த்து கொண்டு சாப்பிட்ணும். அப்போ தான் இதோடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் தனியாக சாப்பிட்றோம். சாப்பாடு கூட சாப்பிடக்கூடாது. தனியாக ஒரு கிணத்துல கொண்டு நல்லா அழகாக எடுத்து சாப்பிட்டோம்னா அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதான் இதோடைய ரெசிபி. அது நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.